அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையிலிருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்யாணத்துக்கும் குரு பலத்துக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்றத பத்தி தான் மெயினா பார்க்க போறோம். கல்யாணத்துக்கும் குருபலத்துக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டா, சம்பந்தம் இருக்குன்னு சொல்லலாம், சம்பந்தம் இல்லைன்னு சொல்லலாம். அது எப்படி ரெண்டு விதமா சொல்ல முடியும்? முழுமையா வீடியோ கேளுங்க, உங்களுக்கே புரியும். அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் நாம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு குருபலம் அவசியம். இப்போ சம்பந்தம் இருக்குன்னு வருதுங்களா? அடுத்ததா, கல்யாணம் நடக்கிறதுக்கு குருபலம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கல்யாணத்தை தீர்மானிக்கக்கூடியது திசா புத்தி அந்தரம். நம்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் தான் நமக்கு எப்ப கல்யாணம் அப்படின்றத தீர்மானிக்கிறாங்க. ஆனா குருபலம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. குருபலம் அப்படின்னா என்ன? லக்னமோ அல்லது ராசிக்கோ. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. கோச்சார பலன் அப்படிங்கிறது ராசிக்கு மட்டுமல்ல, லக்னத்திற்கும் உண்டு. லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ 2, 5, 7, 9, 11 இந்த பாவகங்கள்ல கோச்சாரத்துல குரு பகவான் போகும்போது அது குருபலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாவகங்கள்ல குரு கோச்சாரத்துல போகும்போது ஒருத்தருக்கு கல்யாணம் நடந்தால் நல்லா இருக்கும் அந்த கல்யாண வாழ்க்கை. ஆனா மற்ற பாவகங்கள்ல போகும்போது அந்த கல்யாண வாழ்க்கை கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். கல்யாணம் நடக்கிறதுக்கும் குருபலத்துக்கும் சம்பந்தம் இல்லை. குருபலம் இருந்தாலும் இல்லைனாலும் கல்யாணம் அப்படின்றது நடக்கும். அதை தீர்மானிக்கக்கூடியது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் தான், குரு பகவான் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் வாழக்கூடிய வாழ்க்கை முறைகளை, அந்த வாழ்க்கையில எந்த அளவுக்கு செல்வ செழிப்பு இதெல்லாம் இருக்கும் அப்படின்றத இந்த குரு பகவானுடைய கோச்சார பலனை வச்சு நாம தெரிஞ்சுக்கலாம். அதுல ஒரு சில விளக்கங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ 2, 5, 7, 9, 11 கோச்சாரத்துல குரு பகவான் போகும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். மற்ற பாவகங்கள்ல போகும்போது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றோம். இப்போ நல்லா கேட்டுக்குங்க. இப்போ ஒருத்தருக்கு இந்த 2, 5, 7, 9, 11 கோச்சாரத்துல இருக்கும்போது கல்யாணம் நடக்குதுன்னு வைங்களேன். இப்ப நம்ம நல்ல பலன்னு சொல்லியிருப்போம் அந்த வீடியோவில். நல்லா இல்லையா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லலாம் சில பேர். நல்லா பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2, 5, 7, 9, 11 நல்லா இருக்கும்னு சொல்றோம். ஆனா அந்த 2, 5, 7, 9, 11 குரு பகவான் போகும்போது அவர் எந்த ராசியில போறார், அங்க அவருடைய பலம் என்ன அப்படின்றத பொறுத்து தான் அந்த பலனோட அளவீடுகள் அதிகமா இருக்கும். இப்போ அதை புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு மீன ராசி மீன லக்னத்தை எடுத்துக்கங்களேன். அவங்களுக்கு ஒரு ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் சரி, இந்த பதிவு ஆண் பெண் இருவருக்குமே சமமான ஒரு பதிவு தான். இப்போ ஒரு மீன ராசி அல்லது மீன லக்னத்தை எடுத்துக்கங்க. 11ஆம் பாவகத்துல கோச்சாரத்துல குரு பகவான் போகும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்போ இந்த மீனம் ராசி அல்லது மீனம் லக்னத்துல பிறந்த ஒருத்தருக்கு 11ஆம் பாவகத்துல, மீன லக்னம் மீன ராசிக்கு 11ஆம் பாவகம் எது? மகரம். மகரத்துல குரு என்ன ஆகிறார்? நீச்சமாறார். அப்படி நீச்சமாகும் போது இந்த இடத்துல நல்ல பலன் நாம சொன்னாலுமே அது முழுமையா இருக்குமானா இருக்காது. அப்போ சாதகமான இடங்கள்ல குரு பகவான் இருக்கும்போது கல்யாணம் நடந்தாலும் அங்க அந்த குரு எந்த அளவுக்கு பலமா இருக்கார் அப்படின்றத பொறுத்துதான். இதே ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா மோசமான பலன் சொல்லுவோம், ஆனா பெருசா பாதிக்காது. இப்போ சிம்மத்துக்கு எடுத்துக்கங்க. 6ஆம் பாவகம் எது? மகரம். இப்ப சிம்ம லக்னமோ அல்லது சிம்ம ராசியிலேயோ பிறந்த ஒருத்தருக்கு கோச்சாரத்துல 6ஆம் பாவகத்துல மகரத்துல குரு போகும்போது கல்யாணம் நடக்குது அப்படின்னா அங்க கெட்ட பலன் சொல்லுவோம். அது முழுமையா இருக்காது, குறைவாதான் இருக்கும். ஏன்னா அங்க அவர் பலம் இல்லாம இருக்காரு இல்லைங்களா? அதனால இப்ப இதே ஒருத்தருக்கு நல்ல பலன் சொல்லியும் நல்லா இல்லாம போகும். அது
அந்த குரு பகவான் கோச்சாரத்துல எந்த அளவுக்கு பலமா இருக்காரு பலவீனமா இருக்காருன்றத பொறுத்து தான். கோச்சாரத்துல குரு பகவான் சாதகமான இடங்கள்ல போகும்போது கல்யாணம் நடக்குது அப்படின்னா அந்த குரு பகவான் அங்க நல்ல பலமா இருக்கணும், அப்ப நல்லது அதிகமா நடக்கும். கெட்டது குறையணும்னாலும் பலவீனமா இருக்கணும், அப்பதான் கெட்டது குறையும். இப்போ பாத்தீங்கன்னா எந்தெந்த ராசிகள்ல குருவுடைய பலம் என்ன அப்படின்றத சொல்லிட்டாதான் அடுத்தடுத்து உங்களுக்கு புரியும். அதாவது இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆனவங்க, உங்களுக்கு எந்த வருஷத்துல கல்யாணம் நடந்துச்சு, உங்க ராசியோ அல்லது லக்னத்துக்கோ எந்த பாவகத்துல குரு இருந்துச்சு அப்படின்றத பார்த்து நீங்களே இப்ப தெரிஞ்சுக்கலாம் உங்க கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குன்ட்டு, எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு தெரியும், புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு இப்ப நீங்களே தெரிஞ்சுக்கலாம் எப்படி உங்க கல்யாண வாழ்க்கை இருக்க போகுது அப்படின்றத. அதுக்காக முழுக்க முழுக்க இது மட்டுமே இருக்கும்னு நினைக்காதீங்க, இதுல சொல்லி இருக்கிறதும் இருக்கும், மற்றபடி தசா புத்தியும் வாழ்க்கையை தீர்மானிக்கும். இப்போ மேச ராசியில பாத்தீங்கன்னா குரு பகவான் நட்பு ஆகிறாரு. குரு பகவானுக்கு மேசம் ராசி நட்பு வீடு, ரிஷபம் ராசி பகை வீடு, மிதுனம் பகை வீடு, கடகத்துல எல்லாத்துக்குமே தெரியும் உச்ச வீடு. கடகத்துல குரு பகவான் உச்சமாகிறார், சிம்மத்துல நட்பு ஆகிறார், கன்னியில நட்பு, துலாம் ராசியில பகையாகிறார் குரு பகவான், விருச்சிக ராசியில நட்பாகிறார் குரு பகவான், தனுசுல ஆட்சி, மூல திரிகோணமும் தனுசு தான் குரு பகவானுக்கு, மகரத்துல நீச்சம், கும்ப ராசியில சமமாகிறார், மீன ராசியில ஆட்சி ஆகிறார். இப்போ இந்த 12 ராசிகள்ல குரு பகவான் எந்த அளவுக்கு பலம் சொல்லியாச்சு. ஆட்சி, உச்சம், நட்பு, பகை, சமம் அப்படின்றத சொல்லிட்டோம். அப்போ உங்க ராசி லக்னத்துக்கு எந்த ராசியில போகும்போது உங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சோ அதை ஒட்டிதான் உங்க கல்யாண வாழ்க்கையும் இருக்கும். இப்போ ராசிக்கு நல்லா இருக்குங்க, லக்னத்துக்கு சரியில்லை அப்படின்னா ராசிக்கு நல்லா இருந்ததும் நடக்கும், லக்னத்துக்கு நல்லா இல்லாம இருந்ததும் நடக்கும். அந்த பலனோட அளவீடுகள் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா குருவுக்கு ஆட்சி விடா உச்ச வீட்டுல இருக்காரா அல்லது நீச்ச வீட்டுல இருக்காரா அப்படின்றத பொறுத்து. ஓகே, இப்போ உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் போது ஜென்மத்துல, அதாவது லக்னமா இருந்தாலும் சரி அல்லது ராசியா இருந்தாலும் சரி, ஜென்மத்துல குரு பகவான் போகும்போது உங்களுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு வைங்க. இன்னொரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க, கல்யாணம் அப்படி கல்யாணம் மட்டும் கிடையாது, வாழ்க்கையில எந்த விஷயமா இருந்தாலும் சரி எல்லாமே விதிப்படிதான் நடக்குது. நம்ம முடிவு பண்ணி இங்க நடத்துறது அப்படின்றது எதுவுமே கிடையாது. இந்த 25 வயசுல கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும், இல்ல 28 வயசுல கட்டி கொடுத்தா கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும், இல்ல 30 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணா எல்லா தோஷமும் அடிபட்டு போயிடும், எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி எதுவும் இங்க நடக்கிறது கிடையாது. எந்த வயசுல கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தசாபுத்தி ஒத்து வருதோ அப்பதான் கல்யாணம் நடக்கும். அதை விட்டுட்டு நம்ம முடிவு பண்ற வயசுல எல்லாம் யாருக்கும் இங்க கல்யாணம் நடக்காது. அப்போ இந்த குருபலம் இருக்கிறப்பதான் கல்யாணம் நடக்கும் அல்லது குருபலம் இருக்கிறப்பதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. தசாபுத்தி ஒத்து வந்தால், சரியாக இருந்தால், ஜாதக ரீதியா கோச்சாரத்துல குரு எங்க இருந்தாலும் சரி கல்யாணம் நடக்கும். ஓகே, இப்போ ஜென்மத்துல, அதாவது உங்க லக்னமா இருக்கலாம் அல்லது ராசியா இருக்கலாம், ஜென்மத்துல குரு போகும்போது உங்களுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்யாண வாழ்க்கையை இது கண்டிப்பா பாதிக்குங்க. பாதிக்கும் அப்படின்னா எந்த வகையில பாதிக்கும்? தாம்பத்தியம் சார்ந்த விஷயத்துல கண்டிப்பா அங்க பாதிப்பை உண்டாக்கியே தீரும். அந்த கணவன் மனைவி, இப்ப இது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இப்ப ஒரு ஆண் ஜாதகத்துல அப்படி இருக்குன்னு வைங்களேன், ஜென்மத்துல குரு போகும்போது கல்யாணம் நடக்குதுன்னு வைங்களேன், இப்ப அந்த ஆணுக்கு பாதிப்பா இருக்கும். அது பெண் ஜாதகத்துல இருக்கு, பெண்ணுடைய லக்னமா அல்லது ராசிக்கோ ஜென்மத்துல குரு போகும்போது கல்யாணம் நடக்குதா, அந்த பெண்ணுக்கு பாதிப்பா தான் இருக்கும். எந்த விஷயத்துல? தாம்பத்திய விஷயத்துல. ரெண்டு பேத்துல யாரோ ஒருத்தருக்கு தாம்பத்தியத்துல பெருசா விருப்பம் இருக்காது, ஆர்வம் இருக்காது, அவங்க ஜாதக அமைப்பு அப்படித்தான் இருக்கும். இப்போ இந்த ஜென்மத்துல குரு போகும்போது கல்யாணம் நடக்குது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில அதிகமான ஒரு ரொமான்ஸ், அந்த காதல் சுகமும் சரி காம சுகமும் சரி குறைவாதான் இருக்கும்.
அடிக்கடி பாத்தீங்கன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபங்கள் அதிகமா வரும். ஒரு புரிதல் அப்படின்றது சரியாவே அவங்களுக்கு இருக்காது. இப்ப இந்த ஜென்மத்துல குரு போகும்போது கல்யாணம் நடக்குது அப்படின்னா அவங்களுடைய குடும்பம் சார்ந்த நபர்கள் இவங்க குடும்பத்துக்குள்ள தலையிடுவாங்க இவங்க வாழ்க்கைக்குள்ள தலையிட்டு குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க. அப்போ ஜென்மத்துல குரு இருக்கும்போது உங்களுக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? அடுத்தவங்க உங்க குடும்பத்துக்குள்ள தலையிடுறத அதிகமா விரும்பாதீங்க. உங்க குடும்ப பிரச்சனையை நீங்க தான் பேசி தீர்த்துக்கணும். இப்படி ஜென்மத்துல இருக்கும்போது கல்யாணம் நடந்தா ஆணுக்கோ அல்லது அந்த பெண்ணுக்கோ உடல் ரீதியான ஒரு குறைபாடு இருக்கும். அதாவது பலம் குறைவா இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்படி உடல் ரீதியா எந்த குறைபாடும் இல்லையா அப்படின்னா மன அழுத்தம், மன உளைச்சல் அப்படின்றது அதிகமா இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல குரு போகும்போது கல்யாணம் நடக்குது அப்படின்னா அதிகமான ஒரு பொறுப்பு அப்படின்றது அந்த ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ வந்துடும். ஜென்மத்துல இருக்கும்போது நடந்தால் அந்த ஜென்மத்துல யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் வரணும்ன்ற அவசியம் கிடையாது. கல்யாணம் ஆயிடுச்சு இல்லைங்களா, அந்த ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ அந்த கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ கண்டிப்பா அதிகமான ஒரு பொறுப்பு அப்படின்றது அதிகமா வந்துடும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில. சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்பு அப்படின்றது ஜாஸ்தி ஆகும், லேட் ஆகும். ஆனா கண்டிப்பா குழந்தை என்பது இருக்கும், இல்லாமல்லாம் போகாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா சொத்து, மண், மனை, பூமி, வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொறுமையா, நிதானமா, நிலையா கண்டிப்பா கிடைக்கும். ஆனா எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் சண்டை ரொம்ப பெருசா போகாது இவங்க வாழ்க்கையில. இது எல்லாமே இந்த ஜென்ம குரு இருக்கும்போது கல்யாணம் நடந்தால் நடக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னமோ அல்லது ராசிக்கோ 2ஆம் பாவகத்துல குரு போகும்போது கல்யாணம் நடக்குதுன்னு வைங்களேன், அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கையில அதிகமான ஒரு நன்மை அப்படின்றது கண்டிப்பா இவங்களுக்கு நடக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களுடைய குடும்பத்துல அதிகமான அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த வகையிலையும் அதிகமான ஒரு வளர்ச்சி இருக்கும். சேமிப்பு, பணமோ அல்லது நகையோ அல்லது நிலம் சார்ந்த விஷயத்திலேயோ சேமிப்பு அப்படின்றது கண்டிப்பா அதிகமா இவங்க வாழ்க்கையில வரும். ஒரு அமைதியான வாழ்க்கை அப்படின்றது இந்த 2ஆம் பாவகத்துல லக்னமா அல்லது ராசிக்கோ கோச்சாரத்துல குரு பகவான் போகும்போது கல்யாணம் ஆனால் இருக்கும். இல்ல இதெல்லாம் இருந்து எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அந்த 2ஆம் பாவகத்துல குரு பகவான் பலம் இல்லாம இருந்திருப்பார். அதனால அதோட அளவீடுகள் குறைவா இருக்கும். இதுல சொல்றது 100% அப்படியே இருக்காது. இதுல 1-2 பலன் இல்லாமலும் இருக்காது. ஏன்னா நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, அதுதான் உண்மை. ஆனா கோச்சாரமும் அதோட இணைஞ்சுதான் செயல்படும். ஆனா இந்த 2ஆம் பாவகத்துல குரு பகவான் கோச்சாரத்துல போகும்போது கல்யாணம் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு சோம்பேறித்தனம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கும். இவங்க அதிகமான ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை தான் விரும்புறவங்களா இருப்பாங்க. உறவுகள் சார்ந்தவர்களை பாத்தீங்கன்னா அன்பு, காதல், நேசம், பாசம் இதெல்லாம் இருக்கலாம். இருந்தாலும் அதெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் ஸ்லோவா கிடைக்கும். இதெல்லாம் ஒரு மைனஸ் பாயிண்ட். இப்போ ஒருவேளை அந்த குரு பலவீனமா இருக்காரு அப்படின்னு வைங்களேன், 2ஆம் பாவத்துல இந்த பிளஸ்ன்னு சொன்ன விஷயம் எல்லாமே மைனஸா இருக்கும். அந்த மைனஸோட அளவீடுகள் குறைவா இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். சேமிப்புன்னு சொன்னா அப்ப சேமிக்க முடியாது, தேவையில்லாத செலவுகள் அதிகமாகும். இப்போ லக்னமோ அல்லது ராசிக்கோ 3ஆம் பாவகத்துல குரு பகவான் கோச்சாரத்துல போகும்போது கல்யாணம் நடக்குது அப்படின்னா எப்படி இருக்கும்? கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில அதிகமான புது புது விஷயங்களை முயற்சி பண்ணி ஜெயிப்பாங்க. உறவுகள் சார்ந்த வகையில அதிகமான ஒரு கம்யூனிகேஷன், அதாவது தொடர்புகள் அப்படின்றது அதிகமா வரும் இவங்களுக்கு. இவங்களுக்குள்ள ஒரு புரிதல் அப்படின்றது இருந்தாலுமே
அந்த அது முழுமை அடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த கணவன் மனைவி சேர்ந்து எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது சூப்பரா சக்சஸ் ஆகும். 3ஆம் பாவகத்துல குரு பகவான் கோச்சாரத்துல போகும்போது கல்யாணம் நடக்குது அப்படின்னா அந்த கணவன் மனைவி சேர்ந்து எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது சூப்பரா சக்சஸ் ஆகும். மனசளவுல பாத்தீங்கன்னா ஒரு அதிகமான தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் அப்படின்றது எதையுமே துணிஞ்சு செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனா இதெல்லாம் ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்தாலுமே அந்த 3ஆம் பாவகத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா உடன்பிறப்புகள் சார்ந்த வகையில, உறவுகள் சார்ந்த மற்ற உறவுகள் சார்ந்த வகையிலையும் பாத்தீங்கன்னா அவங்களால உடன்பிறப்புகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களாலையும் சொந்த பந்தங்கள் இருக்குன்னு பாத்தீங்களா, சொந்த பந்தங்கள்னா தூரத்து சொந்தம்லாம் கிடையாது, கொஞ்சம் நெருங்கின உறவு முறை உள்ளவங்க எல்லாம் இவங்களால பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை கண்டிப்பா பாதிக்கப்படும். அதனால இந்த 3ஆம் பாவகத்துல இருக்கும் குரு பகவான் போகும்போது கோச்சாரத்துல கல்யாணம் நடக்குது அப்படின்னா நீங்க எல்லாம் உங்க பிரச்சனை நீங்க தான் பேசி தீர்த்துக்கணும். ஆனா அது 2ஆம் பாவத்துல போகும்போதும் அப்படி இருந்தாலுமே இந்த 3ஆம் பாவத்துல போகும்போது வலியனா தானா வந்து உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க. அடுத்ததா கோச்சாரத்துல 4ஆம் பாவகத்துல குரு பகவான் போகும்போது கல்யாணம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒவ்வொரு பாவகத்துக்கு பலன் என்னன்றது ஏற்கனவே நம்ம வீடியோல சொல்லியிருக்கோம். இதை நம்ம ஒவ்வொரு பாவகத்துக்கு என்னென்ன பலன் தனித்தனியா சொல்லிட்டு இருந்தா வீடியோ ரொம்ப நீளமா போயிடும். அதனால பலனை மட்டும் சொல்றேன். இப்ப இந்த 4ஆம் பாவகத்துல குரு பகவான் போகும்போது கல்யாணம் நடந்தாலும் மண்மனை பூமி வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமையக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். குடும்பம் சார்ந்த வகையில, குடும்ப உறவுகள் சார்ந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு மனநிலை சமநிலையா இருக்கிற மாதிரி ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை அப்படின்றது இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அன்பு, பாசம், காதல், நேசம் இதெல்லாம் ஓரளவு சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு கண்டிப்பா இருக்கும். ஆனா சில பேர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா என்னுடைய வீடியோ நிறைய பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்ப 7ல கேது இருக்குன்னு வைங்களேன், அவங்களாம் அந்த ரொமான்ஸ் காதல்லாம் வெளியில காட்ட தெரியாது. அதாவது ஜாதகத்துல 7ல கேது இருக்குன்னு வைங்களேன், அவங்களாம் ரொமான்ஸ்ன்றது வெளியில காட்ட தெரியாது. அப்ப அவங்களாம் காட்ட மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள இருக்கும். சமூகம் சார்ந்த ஒரு வகையில இவங்களுக்கு மதிப்பு மரியாதை அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஏதோ ஒரு வகையில அவங்க இருக்கிற அவங்க வட்டாரத்துக்குள்ள சமூகம் சார்ந்த வகையில மதிப்பு மரியாதைன்றது இருக்கும். இந்த 4ஆம் பாவகத்துல கோச்சாரத்துல குரு பகவான் போகும்போது கல்யாணம் ஆனால், ஒருவேளை அந்த 4ஆம் பாவகத்துல குரு பகவான் பலம் இல்லாம பலவீனமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? இந்த மண்மனை பூமி வீடு வண்டி வாகனம் இது சம்பந்தப்பட்டதுல செலவுன்றது எப்பவுமே அதிகமா இருந்துகிட்டே தான் இருக்கும். அடிக்கடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துல பொறுப்பு அதிகமாகி என்ன ஆகும்னா தன்னுடைய சுய சந்தோஷம், தன்னுடைய சுய பொழுதுபோக்கு விஷயங்கள்ல கூட நேரம் செலவிடாம அவஸ்தைப்படுவாங்க. வீட்டு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளி வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் பாத்தீங்கன்னா பிரச்சனையா இருக்கும். அதிகமான ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். 4ஆம் பாவகத்துல குரு பகவான் பாதிக்கப்பட்டிருக்கும் போது கோச்சாரத்துல கல்யாணம் நடந்தால் இப்படிதான் இருக்கும். அடுத்ததா 5ஆம் பாவகத்துல குரு பகவான் போகும்போது கல்யாணம் நடந்தா எப்படி இருக்கும்? 5ஆம் பாவகத்துல குரு பகவான் கோச்சாரத்துல போகும்போது கல்யாணம் நடந்தால் கல்யாண வாழ்க்கையில அதிகமான ஒரு நன்மைகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். காதல் 2 பேத்துக்குள்ளயும் ரொம்ப ரொம்ப ஒரு அதிகமாவே இருக்கும். குழந்தை பாக்கியம் அப்படின்றது எதிர்பார்க்கிறத விட ரொம்ப சீக்கிரமாவே கிடைக்கும். இவங்களுடைய வாழ்க்கை தரம் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு உயர்வு அப்படின்றது இருக்கும். எதிர்பார்த்ததை விட அதிகமான உயர்வுன்னு சொல்லிட்டோம், அதுக்காக பெரிய அதானி அம்பானி ரஜிக்கலாம் யோசிக்க கூடாது. ஜாதக தகுதின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ளதான் அந்த உயர்வு அப்படின்றது இருக்கும். இவங்களுக்கும் வேலை வருமானம் சார்ந்த விஷயங்கள், இந்த சமூகம் சார்ந்த வகையில ஒரு அந்தஸ்து கௌரவம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஒருவேளை பலம் குறைவா இருந்தார் அப்ப என்ன ஆகும்? குழந்தை லேட்டா பிறக்கும், அல்லது பிறக்கக்கூடிய குழந்தை சொல் பேச்சு கேட்காது. குழந்தை சார்ந்த விஷயத்துல ஒரு திருப்தியான மனநிலை அப்படின்றது இருக்காது. வாழ்க்கையில அடிக்கடி தடை தாமதம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, அடுத்ததா குரு பகவான் கோச்சாரத்துல
6ஆம் பாவகத்துல போகும்போது கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்கும்? 6ஆம் பாவகத்துல குரு பகவான் போகும்போது கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா இவங்க வாழ்க்கையில அதிகமா ஒரு போராட்டத்தை சந்திக்கக்கூடிய வாழ்க்கையா இருக்கும். ஆனா எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அதை எதிர்த்து ஜெயிச்சிருவாங்க. சொந்தமா பிசினஸ் பண்ணாலும் சரி அல்லது வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பா அதுல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். ஆனா மெதுவா இருக்கும். குடும்பம் சார்ந்த வகையில ஒரு பொறுப்பு அப்படின்றது அதிகமா இருக்கும். இப்ப இந்த குடும்பம் சார்ந்த வகையில பொறுப்பு அதிகமா இருக்கும்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கணவன் எதையுமே கண்டுக்க மாட்டாரு, பொண்டாட்டி தான் எல்லாமே பார்த்தாகணும். ஏன்னா பொண்டாட்டி எதுவும் பெருசா கண்டுக்காது, புருஷனா எல்லாத்தையும் பார்த்தாகணும். அதுதான் பொறுப்பு அதிகமாகிறது. இப்ப இந்த 6ஆம் பாவகத்துல குரு பகவான் போகும்போது உங்களுக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னா, கணவன் மனைவி ஒன்னா சேர்ந்து எந்த விஷயத்தை செஞ்சாலும் சரி, பொருளாதாரம் சார்ந்த வகையில மிகப்பெரிய அளவுல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். ஆனா அப்படி இருந்தாலும் இவங்க குடும்பத்துக்குள்ள அடுத்தவங்களுடைய தலையீடு அப்படின்றது இருக்கக்கூடாது. ஆனா இந்த கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா அடிக்கடி கருத்து வேறுபாடு, வாக்குவாதம், ஆர்குமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். அப்படி வர்றதுனால என்ன ஆகும்? மன அழுத்தம், மன உளைச்சல் அதிகமாகிட்டு தான் இருக்கும். இதுவும் இருக்கும், இல்லாம இருக்காது. குடும்பத்துல பாத்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த செலவுகள், அப்படி இல்லைன்னா கடன் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு செலவு அதிகமா இருந்துகிட்டே தான் இருக்கும். குரு பகவான் கோச்சாரத்துல 6ஆம் பாவகத்துல போகும்போது, லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ போகும்போது, அப்போ கல்யாணம் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு மருத்துவ செலவு அல்லது கடன் சார்ந்த விஷயங்கள்ல செலவு அதிகமா இருந்துகிட்டு தான் இருக்கும். ஒருவேளை குரு அங்க பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னாலும் சண்டை சச்சரவு அதிகமா இருக்கும் அவங்க வாழ்க்கையில. அடுத்ததா குரு பகவான் 7ஆம் பாவகத்துல போகும்போது கல்யாணம் நடந்தா எப்படி இருக்கும்? 7ஆம் பாவகத்துல குரு போறது கோச்சாரத்துல ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். கல்யாணம் ஒரு நல்ல ஒரு சுப நேரத்துல, ஒரு நல்ல ஒரு டைமிங்ல நடக்கும். வரக்கூடிய கணவன் மனைவி ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு அன்பு, பாசம், காதல், நேசம் இதெல்லாம் உள்ள ஒரு கணவன் மனைவியா அவங்களுக்கு அமைவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில ஒரு வேற லெவல்ல ஒரு உயரமான ஒரு இடத்துக்கு போகும். இது கோச்சாரத்துல குரு பகவான் 7ஆம் பாவத்துல போகும்போது இவங்க வியாபாரம் சார்ந்த வகையில இருக்காங்கன்னா அதுல மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஆனா அந்த 7ஆம் பாவத்துல இருந்தா பிளஸ், எல்லா பாவகத்திலுமே பிளஸ் பாயிண்டும் உண்டு, மைனஸ் பாயிண்டும் உண்டு. ஒருவேளை இந்த 7ஆம் பாவகத்துல பலம் இல்லாம இருக்காருன்னு வைங்களேன், இவங்களுடைய உடல் ரீதியான ஹெல்த் ரீதியான பிரச்சனையில ஏதோ ஒரு சிரமத்தை அடிக்கடி சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை இந்த 7ஆம் பாவத்துல குரு சரியில்லாம இருக்காருன்னு வச்சிருக்கீங்களேன், பலம் குறைவா இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் அந்த டைம்ல நடக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாமியார் மாமனார் சம்பந்தப்பட்ட குடும்ப நபர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய ரத்த சொந்தங்கள், அவங்க வழியில அடிக்கடி கருத்து வேறுபாடுன்றது வரும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட, அல்பத்தனமான சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் புருஷ பொண்டாட்டி கணவன் மனைவி 2 பேருமே சண்டை போட்டுக்குவாங்க. 7ல குரு இருக்கும்போது கல்யாணம் நடந்தாலுமே அந்த 7ஆம் பாவகத்துல குரு பாதிக்கப்பட்டிருந்தால், பலவீனமா இருந்தால், அப்போ கல்யாணம் நடக்கும்போது அந்த கணவன் மனைவிக்கு அப்படிதான் இருக்கும். அடுத்ததா லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல குரு பகவான் போகும்போது கல்யாணம் நடந்தா எப்படி இருக்கும்? 8ஆம் பாவகம் அப்படின்னாலே திடீர் எதிர்பாராதன்னு சொல்லியிருக்கோம். இவங்க வாழ்க்கையில அடிக்கடி பாத்தீங்கன்னா எதிர்பாராத மாற்றங்களை சந்திப்பாங்க. அது நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா அப்படின்றது குரு பகவான் கோச்சாரத்துல 8ஆம் பாவகத்துல எந்த அளவுக்கு பலம் பலவீனமா இருக்காரு அப்படின்றத பொறுத்துதான். இந்த 8ல குரு பகவான் போனாலே பொதுவாவே பாத்தீங்கன்னா அங்க நல்ல பலன் பெருசா சொல்றதுக்கு சிறப்பா இருக்காது. நான் சொல்றது கோச்சாரத்துல போகும்போது தான், ஜாதகத்துக்கு இல்ல, சரிங்களா? கல்யாண வாழ்க்கையில் இதுல நல்ல பலனும் இருக்கும். அது என்னென்ன மாதிரி நல்ல பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரம்பரை சொத்து இருக்குன்னு வைங்களேன். இப்ப குரு 8ல போகும்போது உங்களுக்கு கல்யாணம் நடக்குது, பலமா இருக்காரு அப்படின்னா பரம்பரை சொத்து இருக்கு அப்படின்னா அது சார்ந்த விஷயத்துல சூப்பரா உங்க பக்கம் சாதகமா முடியும்.
வாழ்க்கையில எதிர்பாராத திடீர் பணவரவு வந்து லோ பாயிண்ட்ல பொருளாதாரத்தில் இருந்தாலும் பெரிய லெவல் போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். எல்லாமே அவங்க ஜாதக தகுதிக்குள்ளதான் நடக்கும், அதை மறந்துடக்கூடாது. வரக்கூடிய கணவனோ மனைவியோ ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக விஷயத்துல அதிகமா ஒரு நாட்டம் உள்ளவங்களா இருப்பாங்க. ஆனா தம்பதியருக்குள்ள ஒரு புரிதல்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஒருவேளை இப்ப அந்த 8ல வந்து சரியில்லாம இருக்காருன்னு வைங்க குரு, அப்போ என்ன ஆகும்? அடிக்கடி பாத்தீங்கன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம், சண்டை சச்சரவு அப்படின்றது இருந்துகிட்டு தான் இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா அடிக்கடி மாற்றத்தை ஏற்பட வேண்டியிருக்கும். குடும்ப வாழ்க்கையில மாற்றம்னா என்ன? அடிக்கடி வீடு மாத்துறது, அது சொந்த வீடு இருந்தாலுமே வாடகை வீட்டுக்கு போறது, அப்படி வீட்டை மாத்தலையா வேலை செய்யற இடத்த மாத்துறது, அல்லது வேலை செய்யற இடத்த மாத்துறது, அல்லது ஒரே கம்பெனில வேலை செஞ்சாலும் இடம் மாறுறது, அல்லது வேற கம்பெனியே மாறுறது, அந்த மாதிரிலாம் அடிக்கடி நடக்கும். இந்த 8ல வந்து குரு வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாரு அப்படின்னா அந்த துணை வரக்கூடிய கணவன் மனைவி சார்ந்த குடும்ப வகையில கண்டிப்பா பிரச்சனை அப்படின்றது அதிகமா இருந்துகிட்டு தான் இருக்கும். இப்போ அடுத்ததா 9ஆம் பாவகத்துல குரு பகவான் 9ஆம் பாவகத்துல போகும்போது கல்யாணம் நடந்தா எப்படி இருக்கும்? 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம். 9ஆம் பாவகத்துல போகும்போது கல்யாணம் நடக்குது அப்படின்னா வாழ்க்கையில தடைகள் அதிகமா குறையும், பாக்கியம் அதிகமா கிடைக்கும். வரக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ, ஆணுக்கு மனைவி, பெண்ணுக்கு கணவர், வரக்கூடிய கணவன் மனைவி பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ற பெரிய அந்தஸ்துள்ள குடும்பத்தை சேர்ந்தவராக தான் இருப்பார். அவர் கணவன் மனைவிக்குள்ள ஒரு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒத்து போய் செய்யறது, ஒரு புரிதல், கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மரியாதை அப்படின்றது எப்பவுமே இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளி மாவட்ட பயணம் இது சார்ந்த வகையில பல பேருக்கு இடமாற்றம் நடந்திருக்கு. இடமாற்றம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வாழக்கூடிய வாழ்க்கை முறைக்கு. குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய பெரியவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும், கிடைச்சிருக்கும். குழந்தை பாக்கியம் பாத்தீங்கன்னா சீக்கிரமே கிடைச்சிடும். ஒருவேளை இப்ப அங்க பலம் இல்லாம இருக்காருன்னு வைங்களேன் 9ஆம் பாவத்துல, அப்ப என்ன ஆகும்? இந்த மதம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை தான் இருக்கும், ஒரு கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும். சில நேரம் ஜாதி இல்ல மதம், சில நேரம் மதத்தை நம்புவாங்க, சில நேரம் நம்ப மாட்டாங்க. பாரம்பரியத்தை பெருசா மதிக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. பாரம்பரியம்ன்றதே அவங்களுக்கு ஆகாது. வெளியில அதிகமா பயணங்கள் போறதுனால குடும்பத்துல செலவு பண்ற டைமிங் ரொம்ப ரொம்ப குறையும் இவங்களுக்கு. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா எல்லாமே சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். ரொம்ப விரிவா சொன்னா வீடியோ ரொம்ப நீளமா போயிடும், பாக்குறவங்களுக்கும் கஷ்டமா போயிடும். அதனால சுருக்கமாவே சொல்லிடுறேன். இப்போ அடுத்ததா லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல 9 சொல்லியாச்சு. 10ஆம் பாவகத்துல குரு பகவான் போகும்போது கல்யாணம் நடந்தா எப்படி இருக்கும்? லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல குரு பகவான் கோச்சாரத்துல போகும்போது உங்களுக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னா இந்த சமூகம் சார்ந்த வகையில உங்களுக்கு ஒரு அந்தஸ்து, பேர், புகழ், கௌரவம் இதெல்லாம் ஓரளவு நல்லாவே இருக்கும். ஆனா இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு வந்து முயற்சி அப்படின்றது ரொம்ப அதிகமா தேவைப்படும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த பேர், புகழ், கௌரவம், அந்தஸ்துன்றது அதிகமான ஒரு உயரத்துக்கு உங்க வாழ்க்கையில போகும். ஆனா இந்த 10ஆம் பாவகத்துல குரு பகவான் போகும்போது கல்யாணம் நடக்குது அப்படின்னா தொழில் சார்ந்த வகையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் வரும். ஏதாவது ஒரு போஸ்டிங்ல உத்தியோகத்துல இருந்தாலும் பதவி உயர்வு அப்படின்றது கண்டிப்பா உண்டு. புதுசா ஏதோ ஒரு வேலையில ஜாயின் பண்ணாலும் அதுல மிகப்பெரிய ஒரு உயரத்தை கண்டிப்பா அவங்க அடைவாங்க. வியாபாரம் சார்ந்த வகையில இருந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். சமூகம் சார்ந்த வகையில ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு அந்தஸ்து, கௌரவம் அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. இப்போ வரக்கூடிய கணவன் மனைவி இவங்க செய்யக்கூடிய தொழில் சார்ந்து இருக்காங்க அப்படின்னா, இவங்க செய்யக்கூடிய தொழில சம்பந்தப்படுறாங்க அப்படின்னா அந்த தொழில் வகை ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இவங்களுக்கு எல்லாம். ஆனா இப்படி இருந்தாலுமே இவங்களுக்கு குடும்பத்துல வந்து பொறுப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். பொறுப்புனா என்ன அர்த்தம் ஏற்கனவே ஒரு இடத்துல சொன்னேன். அதாவது புருஷன் பெருசா எதையும் கண்டுக்க மாட்டாரு, பொண்டாட்டி எல்லாத்தையும் செய்யணும். இல்லைன்னா பொண்டாட்டி எதுவும் பெருசா கண்டுக்காது, புருஷன் எல்லாத்தையும் செஞ்சாகணும்.
அப்படி பொறுப்புன்றது அதிகமா இருக்கும். ஆனா அப்படி இருந்தாலுமே இந்த 10ஆம் பாவகத்துல கோச்சாரத்துல குரு பகவான் போகும்போது கல்யாணம் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறமை சூப்பரா இருக்கும். தொழில் குடும்பம் ரெண்டு வகையிலுமே பாத்தீங்கன்னா ஒரு சமநிலையான மனநிலை அப்படின்றது ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கும். ஆனா ஒருவேளை குரு அங்க ஓரளவு பாதிக்கப்படுறாருன்னு வைங்களேன், அப்ப என்ன ஆகும்? வேலை சார்ந்த விஷயத்துல அதிகமா உழைக்க வேண்டியிருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயத்துக்கு அதிகமா நேரம் ஒதுக்க முடியாது. இதனாலேயே அதிகமான ஒரு மனஸ்தாபம் அப்படின்றது இவங்களுக்கு வரும். அதே குரு பலம் இல்லாம இருக்காருன்னு வைங்களேன், 10ல இருக்கும்போது கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், சமூகம் சார்ந்த வகையிலையும் பாத்தீங்கன்னா அந்த அந்தஸ்துன்றது குறைவாதான் இருக்கும். தேவையில்லாம விமர்சனம் பண்ணுவாங்க அவங்கள, அவர் அப்படி இவர் இப்படி அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் கிட்ட கண்டிப்பா பிரச்சனை அப்படின்றது வரும், அடிக்கடி வரும். இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல குரு பகவான் போகும்போது கல்யாணம் நடந்தா எப்படி இருக்கும்? 11ஆம் பாவம் தான் பாத்தீங்கன்னா நண்பர்களை சொல்லக்கூடியது, ஆசை அபிலாசை நிறைவேறக்கூடியது. அப்புறம் சமூகம் சார்ந்தவர்களை ஒரு பெரிய அளவுல சமூக மதிப்பு இருக்கக்கூடியதெல்லாம் இந்த 11ஆம் பாவகம் தான். இந்த 11ஆம் பாவகத்துல குரு பகவான் கோச்சாரத்துல போகும்போது கல்யாணம் நடக்குது அப்படின்னா வாழ்க்கையில அதிகமான கல்யாண வாழ்க்கையில அதிகமான ஒரு நன்மைகளை அவங்க சந்திப்பாங்க. கண்டிப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு லாபத்தை பணம் சார்ந்த விஷயத்திலையும் மற்றபடி சுகம் சார்ந்த விஷயத்திலையும் அதிகமா அடைஞ்சிருப்பாங்க. ஆனா எவ்வளவுதான் அவங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டாலும் ஏதோ மற்ற கிரக அமைப்புப்படி இந்த பணம் சார்ந்த விஷயத்துல, பொருளாதாரம் சார்ந்த வகையில, சொத்து சார்ந்த வகையில ரெண்டு பேருக்கும் ஒரு ஒத்துழைப்பு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஒன்னாதான் செயல்படுவாங்க. வரக்கூடிய கணவன் மனைவி மூலமா புதுசா நண்பர்கள் கிடைப்பாங்க. சமூகம் சார்ந்த வகையில செல்வாக்கு சொல்வாக்குன்றது ரொம்ப சூப்பரா இருக்கும். இவங்க வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை வச்சு அதை செயல்படுத்தினாங்க அப்படின்னா அதை சீக்கிரமே அடைஞ்சிருவாங்க. லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ 11ஆம் பாவகத்துல கோச்சாரத்துல குரு பகவான் போகும்போது கல்யாணம் ஆனால் ஒரு லட்சியத்தை வச்சு அதோட செயல்பட்டா அதை சீக்கிரமே அவங்க அடைஞ்சிருவாங்க. குழந்தை பாக்கியமும் ரொம்ப சூப்பரா சிறப்பா இருக்கும். நல்ல குழந்தைங்க பிறப்பாங்க, நல்ல புத்திசாலி அறிவாளியான குழந்தைங்க பிறப்பாங்க. அவங்களுக்கு நடக்கக்கூடிய கல்யாணம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு நல்ல ஒரு சிறப்பா தடபுடலா நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு அப்படிதான் கல்யாணம் நடக்கும். ஒருவேளை அந்த 11ஆம் பாவத்துல அவர் கெட்டு போயிருக்காருன்னு வைங்களேன், ஒரு பலம் இல்லாம இருக்காருன்னு வச்சுங்க கோச்சாரத்துல. ஏன்னா இப்போ இந்த பலம் இல்லாம கெட்டு போயிருக்காரு, சரி அதை பத்தி நம்ம லாஸ்டா சொல்லுவோம். கெட்டு போயிட்டாருங்க, அப்ப என்ன ஆகும்? அவங்க குடும்பத்துல வாழ்க்கையில அதிகமான செலவுன்றது அதிகமா இருக்கும். ஆனா லாபம் அப்படின்றது இருக்கும். இருந்தாலுமே அந்த லாபமும் இந்த செலவும் சரி சமநிலை ஆயிரும், சமமாயிரும். அதனால பெருசா பாதிப்பு வராது. ஆனா செலவுன்றது அதிகமா இருந்துட்டு தான் இருக்கும். அதிகமான பேர்கிட்ட ஒரு பழக்க வழக்கம் வச்சிருப்பாங்க அவங்க எல்லாம். இந்த 11ஆம் பாவத்துல குரு பகவான் போகும்போது பலவீனமா இருக்கிறப்ப கல்யாணம் நடக்குது அப்படின்னா அதிகமான பேர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பாங்க. அதனால அவங்க தனிப்பட்ட விஷயத்துக்காக நேரம் குறைக்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடும். அடிக்கடி இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நண்பர்கள் உறவினர்கள் சார்ந்த வகையில ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும். இப்போ லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல குரு பகவான் போகும்போது லக்னமா அல்லது ராசிக்கோ ரெண்டுக்கு தான் குரு பகவான் போகும்போது கல்யாணம் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளி மாநிலம், வெளி மாவட்டம் அல்லது வெளிநாடு பயணம் அவங்களுக்கு அமையும். இல்ல நான் எங்கேயுமே போகல, கிராமத்திலே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடிக்கடி கவனிச்சு பாருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வெளி மாவட்டம் அதிகமான பயணங்கள் வெளியெல்லாம் போயிருப்பீங்க. கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்குமே பாத்தீங்கன்னா அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஈடுபாடு அப்படின்றது இருக்கும். இப்ப எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், சாமி கும்பிடுறது, கோயிலுக்கு போறது பண்றது கிடையாது. ஒரு சில வீட்டுல கணவன் மட்டும்தான் செய்வாங்க, ஒரு சில வீட்டுல மனைவி மட்டும்தான் செய்வாங்க, ஒரு சில வீட்டுல மட்டும்தான் கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணுவாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல. அப்படி பார்க்கும்போது இந்த லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ 12ஆம் பாவகத்துல கோச்சாரத்துல குரு பகவான் போகும்போது உங்களுக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை செய்வாங்க. இப்படி 12ஆம் பாவகத்துல குரு பகவான் போகும்போது கல்யாணம் நடக்குது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு தனிமைன்றதை அதிகமா விரும்புவாங்க, மன அமைதி அப்படின்றதையும் அதிகமா விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க.
அதிக தூரத்துல இருந்து வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் இது சார்ந்த வகையில இருந்து இவங்க வாழ்க்கையில அதிகமான ஒரு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். வியாபாரம் சார்ந்த வகையிலையும் இந்த வெளி வட்டாரத்துல இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். குரு நல்லா இருந்தால் இப்ப சொன்னதெல்லாம் இருக்கும். 12ஆம் பாவகத்துல ரொம்ப கெட்டு போயிட்டாருன்னா என்ன ஆகும்? அதெல்லாம் பிரச்சனையா இருக்கும். படுக்கை சுகம் அதுவும் ஓரளவு நல்லாவே இருக்கும். குரு 12ல நல்லா இருக்கும் போது கல்யாணம் நடந்தால், இப்ப குரு 12ல கெட்டு போயிட்டாருன்னு வைங்க, என்ன ஆகும்? செலவு அதிகமாகும், சேமிப்பு ரொம்ப ரொம்ப குறையும். சில நேரம் கணவன் மனைவியும் பிரிஞ்சிருப்பாங்க, புருஷன் ஒரு ஊர்ல பொண்டாட்டி ஒரு ஊர்ல இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி கூட அமையும். அதனால என்ன ஆகும்? அடிக்கடி மனஸ்தாபம் அப்படின்றது வரும். அல்பத்தனமான அந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி மனஸ்தாபம் வந்துகிட்டு இருக்கும். அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த தனிப்பட்ட விஷயங்கள்ல இவங்களுக்கு ஒரு தெளிவு இல்லாம இருப்பாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு பேசி புரிய வச்சாங்கன்னா இந்த கணவன் மனைவி வாழ்க்கை ஓரளவு நல்லா இருக்கும். இப்போ ஜென்மத்தில இருந்து லக்னம் அல்லது ராசியில இருந்து 12 பாவகத்திலையும் குரு பகவான் போகும்போது கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்கும்னு சொன்னோம். அதாவது நல்லது நடக்கக்கூடிய இடத்துல இருந்து அவர் நல்லா இருந்தா ஓகே, அந்த நல்லது முழுமையா கிடைக்கும். இந்த 2, 5, 7, 9, 11 ராசிக்கோ அல்லது லக்னத்துக்கோ ஒருவேளை அங்க நல்லா இல்லாம போனார்னா அந்த நல்லதோட அளவீடு குறைவாதான் இருக்கும். கெட்டது நடக்கக்கூடிய இடத்துல இருந்தாருன்னா அவர் அங்க இருக்கக்கூடிய பலம் பலவீனத்தை பொறுத்துதான் அந்த நல்லது கெட்டது ரெண்டுமே நடக்கிறது. எங்க குரு பகவான் இருக்கும்போது கல்யாணம் நடந்தாலும் நல்லது கெட்டது ரெண்டும் தான் இருக்கும். ஆனா அந்த கிடைக்கக்கூடிய நல்லது கெட்டதோட அளவீடு அப்படின்றது அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய பலம் பலவீனத்தை பொறுத்து தான். இப்ப அந்த பலம் பலவீனன்றத பல வகையில சொல்லலாம். இப்போ பாபகிரகம் அதிகமா சம்பந்தப்பட்டிருக்காருன்னு வைங்க. பாபகிரகம் யார் யாரு? சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது அதிகமா சம்பந்தப்பட்டிருக்கணும். இப்ப அவர் அங்க பலம்னு சொல்ல முடியாது. ஆட்சி வீட்டிலே இருந்தாலுமே கூட, உச்ச வீட்டிலே இருந்தாலுமே கூட பாபகிரகம் அதிகமா சம்பந்தப்பட்டா பெருசா பலம்னு சொல்ல முடியாது. இப்ப அவர் குரு பாத்தீங்கன்னா அம்சத்துல நீச்சமாயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவர் பலமா இருக்காருன்னு சொல்ல முடியுமா நாம? இப்ப பாத்தீங்கன்னா குரு பகவான் சூரியன், புதன், ராகு இந்த நட்சத்திரங்கள்ல 2ஆம் பாதத்துல கோச்சாரத்துல போகும்போது கண்டிப்பா அம்சத்துல நீச்சமாயிருவார். சூரியன், புதன், ராகு நட்சத்திரத்துல. இப்போ ஒரு கடகத்துல உச்சமா இருக்கார் குரு, உதாரணத்துக்காக சொல்லிட்டு ஒரு சீக்கிரம் முடிச்சுக்கலாம் வீடியோவை. இப்போ கடகத்துல குரு இருக்காரு, அது 11ஆம் இடம் அமைஞ்சிருது கன்னிக்கு. இப்ப அதுல கல்யாணம் நடக்குது ஒருத்தருக்கு. ஏன் சொன்ன பலன் முழுசா இல்லைன்னு கேட்க கூடாது. ஏன்னா நல்லா கவனிங்க, கன்னி லக்னம் ராசிக்கு 11ஆம் பாவகத்துல குரு பகவான் உச்சமா இருக்கும் போது கல்யாணமே நடந்தாலும் அவர் ஆயில்யம் 2ஆம் பாதத்துல இருந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அம்சத்துல என்னவாரு? பலவீனமாயிருவாரு இல்லைங்களா? அப்ப 11ஆம் வீட்டுக்கு சொன்ன பிளஸ் ஆன பலன்கள்லாம் இல்லாம போகாது, இருக்கும். அந்த நல்ல பலனோட அளவீடுகள் குறைவா இருக்கும். அதான் அங்க குரு பலம் இல்லாம போறதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? ஓகே, வீடியோவோட நேரமும் அதிகமாயிடுச்சு, போதும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல கண்டிப்பா பிடிக்கும். எல்லாருமே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த வீடியோல சொன்னது மட்டுமே நடக்காது, ஆனால் இதுவும் நடக்கும். நன்றி, வணக்கம்.